யாரும் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக, இந்த பரிசுத்த நாளாகி இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகள் கண்களை வானத்துக்கு நேரம் எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜனை நன்றியுள்ள இருதயத்தோடு கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்த கிருபைகளுக்காக எல்லாரும் வாயை விரிவாய் திறந்து காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறதல்லவா, அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த காலை வேளையில் எல்லாரும் வாய்க்கை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்த கொஞ்ச நேரம். இந்த 2026 வருஷத்தின் 4ஆம் மாதத்தின் 3வது ஓய்வு நாள் வரைக்கும் உங்களையும் என்னையும் பாதுகாத்து சுமந்து தப்புவித்து ஏந்தி தாங்கி எல்லாவித சூழ்நிலையில கைவிடாதபடி நம்மளை காப்பாற்றின தேவன் இனி வரும் நாட்களிலும் அவருடைய கரம் நம்மளை நடத்தும்படியாக எல்லாரும் வாய்க்கை திறங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பெருவிடத்தை நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளின் ஆராதனையில துவக்க முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்து எல்லாவித பகுதியிலும் தேவனுடைய கரம் நம்மளோடு உலாவி ஏற்ற ஒரு மன்னாவை தேவன் கட்டளிட்டு அதை உட்கொள்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் மாற்றும்படியாக இந்த நாளின் துவக்க முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்ய முடியாது. நாமத்தில் தான் கேரக்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போறவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே எழுந்து நிற்போம். தேவனுடைய நாமத்தை பாடல் நிமித்தமாய் மகிமைப்படுத்தும்படியாக எல்லாரும் எழுந்து நின்று அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? முதல் பாடலாக இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்த. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்த. பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்த. பெயரிட்டு நான் உம்மை அழைத்தேன், எனக்கே நீ சொந்த. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். சேர்ந்து பாடுவோமா? என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உகத்திலே துயரமுண்டு, திடன் கொள் என் மகனே. உலகத்தில் கரங்களை தட்டி பாடுவோமா? துயரம் உண்டு, திடன் கொள் என் மகனே. கல்வாரி சிலுவை நான் உலகத்தை நான் ஜெயித்தேன். அவர் கல்வாரி சிலுவை நான் உலகத்தை நான் ஜெயித்தேன். என் கிருபை உனக்கு போதும். சேர்ந்து பாடுவோமா? உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். சேர்ந்து பாடுவோமா? என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரண
பூரணமாய் விளங்கும் பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். விசுவாசத்தோடு பாடுவோமா? எனக்கு எதிராக சத்ருவான எத்தனை விதமான ஆயுதங்களை கொண்டு வந்தாலும் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. உனக்கு இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? என் கிருபை உனக்கு போதும். சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. கலங்கினால் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. நான் கலங்கினாலும் மனம் உடைவதில்லை, கைவிடப்படுவதில்லை. சென்று என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். கரங்களை தட்டி போடுவோமா? பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை ஒன்று மாத்திரம் போதும் சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது பாடலாக என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? நான் மரண இருளில் நடந்தாலோ பொல்லாப்புக்கு பயப்படேனே. மரண இருளில் நடந்தாலோ பொல்லாப்புக்கு பயப்படேனா. உம் கோலும் தடியும் தேற்றுதையா, உம் கோலும் தடியும் தேற்றுதையா. அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, எங்களுக்கு அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. எங்கள் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. சென்று படுவோமா? எங்கள் பலனாகிய கர்த்தாவே. கரங்களை தட்டி படும். நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது விசுவாசத்தோட அணைக்குதையா உங்க கிருபை. என்னை அணைக்குதையா உங்க கிருபை. எங்கள் பலனாகிய காலை வேளையில கரங்களை தட்டி பாடுவோமா? உற்சாகத்தோடு தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக படுவதில்லை. எங்கள் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவே. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவே. உம்மாலே ஒரு மதிலையுமே
மதிலனின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன், தாண்டி நானும் சென்றிடுவேன். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படு. அப்படியே கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து ஆராதனைக்குள்ளாக கடந்து வருவோமா? இந்த கால வேளையில அவர் பலனாகிய கர்த்தர் அவரிடத்திலிருந்து கிருபை பெற்றுக் கொள்ளும்படியாக, நான் கைவிடப்படுவதில்லை. எங்கள் பலனாகிய சத்தத்தை வைத்து எல்லாரும் வாயை திறந்து, அவர் நம்மளுக்கு பலன் கொடுக்கிறவராய், பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலோ பயப்படே, நான் மரண இருளில் நடந்தாலோ பொல்லாப்புக்கு நூலும் தடியும் தேற்றுதையா. உங்களுடைய வார்த்தையினால எங்களை தட்டி கொண்டிருக்கிற தெய்வமே, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. எங்களுக்கு அனுதினம் வெற்றி பாதை. சேர்ந்து பாடுவோமா? பலனாகிய கர்த்தாவே, இதுவரை பலப்படுத்தின தெய்வமே, இந்த கால வேளை உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை சேவிக்க வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். சொல்லுங்க, பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. எங்கள் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நம்மளோட அசைவாடின கிருபைகளுக்காக, இம்மட்டும் எங்களோடு உள்ளாவின கிருபைகளுக்காக, ஆண்டவரே, நீ வரும் நாட்களிலும் எங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான கருத்து உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. தேங்க்யூ, தேங்க்யூ. அப்படி நின்றவனமாய் சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம திலகிதன அருமையான பிரதர் இம்மானுவேல் நாதன் ஐயா அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 84ஆம் சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? வாசிக்க வேண்டிய சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடலினடையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன் தங்கள் இருதயங்கள் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவளும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தாவே, சூரியனின் கேடகமானவர், கர்த்தருடைய கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாக நடக்கிறவருக்கு நன்மையை வழங்காதீரார். வாசிக்க சென்று வாசித்தது. ஆமென். தேங்க்யூ. யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாக வாசிப்போமா? சேனைகளின் கர்த்தாவே, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளுக்கு வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே பேலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். கத்த தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அவரது ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நேரடியாய் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து வருவோம். எடுத்து வாசிங்க. இந்த மாதத்தின் வாக்குதத்தமாய் தேவன் கொடுத்ததான ஒரு வார்த்தை சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம்
10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. இந்த மாதத்துல தேவன் கொடுத்ததான ஒரு வார்த்தை, இழந்ததை திரும்பவும் பெருக்கத்தோட கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர்களை அவர் பையில் போட்டு செய்கை காட்டி அவரிடத்துல சேர்த்து கொண்டு அவர்களை முன்பு இருந்தது போலவே நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை பெருக வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறோங்க. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே என்னை பெருக பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் ஒருவரே எனக்கு சுகத்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் ஒருவரே எனக்கு பலத்தை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க பாத்தீங்கன்னா அவர் நாம ஜெபிக்க 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 அவருடைய பிள்ளையா இருப்போம். நான் சொல்ல வரது புரிஞ்சுக்கோங்க. கடந்த ஈஸ்டர் காலத்துல பேசினதுதான். ரத்தத்தினாலே சிலுவையில தேவன் நம்மளை என்ன பண்ணாராம்? மீட்டு கொண்டார். இங்க எப்படி நம்மளை மீட்டு கொண்டாராம்? அவர் உயிரோடு இருக்கையிலே நம்மளை மீட்டெடுக்கும்படியாகவே வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த உயிரோடு இருக்கிறவரை அதிகமாய் நம்ம சேவிக்க 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 தான், அவரை நோக்கி கூப்பிடும் போதுதான். ஆமென். ஹல்லேலூயா. 1ஆம் வசனத்துல வாசித்தோம் அல்லவா? வாசிக்க பார்க்கலாம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்போது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவர் அவருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், அது ரொம்ப முக்கியமான காரியம். அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் மீட்பர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா யார் துதிக்கிறீங்களோ அவர் அவருக்கு உண்டான பலனை தான் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவன் விதைக்கிறானோ அவனுக்கு தான் பயிர் உண்டாகும். ஆமென். ஆண்டவர் உங்களை மீட்டு கொள்ளுகிறதும் கொள்ளாததும் நீங்கள் விதைக்கிற விதையில இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை துதிக்கிற துதியில இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அவரை ஜெபிக்கிற ஜெபத்துல இருக்கு. அவரை சேவிக்க வேண்டிய சேவிக்கிறதுல இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எந்த ஒரு பிள்ளை அதிகமாய் அவரை துதிக்கிறதோ, எந்த ஒரு பிள்ளை அதிகமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதோ அவருக்கு. அப்போ ஒரு காரியத்தை இன்னொன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறேன். வசனம் இருக்கு. எசேக்கியேல். நான் இன்னைக்கு உண்டான தலைப்பு இல்லம்மா, அந்த போன ஈஸ்டர்ல அவ்வளவா இதை பேச முடியல. அவரவருக்கு அப்படின்றத பேச முடியல. இந்த காலை வேளையில நான் சொல்லிட்டு கடந்து போய் எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாஸ்டர் ஏதோ கதை விடுறாரு. எங்க அம்மா ஜெபிக்கிறனால தான் நான் இருக்கிறேன்லாம் சொன்னீங்கன்னா இங்க வசனம் சொல்லுது. எடுத்து பாருங்க. எசேக்கியேல் 20 14 20 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அங்க சகரியா 10:1 சொன்ன பிரகாரமாய் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார் என்ற வார்த்தையை இங்க எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. யெகோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை யார் யாரு? நோவா, தானியேல், யோபு. அவர்கள் இருந்தாலும் அவங்க நீதியினாலே மாத்திரம் தப்பு வைப்பார்கள், ஆத்துமாக்களை தப்புவித்தார்கள். குமாரனினாலும். புரிஞ்சுக்கோங்க. நோவாவுடைய பிள்ளையினால் அல்ல, தானியேலுடைய பிள்ளையினால் அல்ல, யோபினுடைய பிள்ளையினால் குமாரத்தி ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க. அம்மா ஜெபிச்சா அம்மா தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அம்மாவால நாம ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. கிருபை இருக்குங்க. தலைமுறை தலைமுறையாய் தேவனுடைய கிருபை தாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க ஜெபித்தாதான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நோவாவுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, குமாரத்தியா இருந்தாலும் சரி, தானியேலுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, குமாரத்தியா இருந்தாலும் சரி, யோபுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, குமாரத்தியா இருந்தாலும் சரி, அவங்க ஆத்துமாவை தப்புவிக்க அவங்க தான் ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, ஓகே. அப்ப புரிஞ்சுக்கோங்க. தேவன் நம்மளை மீட்டு கொண்டு நம்ம பெருகணும்னா நாம தேவனுக்கென்று விதைக்கிறவர்களாய், பயிரிடுகிறவர்களாய், அவரை நோக்கி துதிக்கிற பிள்ளைகளாய், அவரை நோக்கி சேவிக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் போதுதான் முதல் வாரத்தில் பேசின பிரகாரமாய் அவர் நம்மளை மீட்டு கொண்டு பெருக பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வாரத்துக்கு நான் தலைப்புக்குள்ளாக கடந்து வருவோம். எடுத்து வாசிங்க 12ஆம் வசனத்தை. சகரியா 10:12 வாசிங்க பார்க்கலாம். எப்போ தேவன் நம்மளை மீட்டுக்கொண்டு செய்கை காட்டி நம்மளை மீட்டுக்கொண்டு அவர் நம்மளை பெருக பண்ணுவார் என்றால், நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவரை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன்.
மகிமைப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்தில் நடந்து கொள்வார்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தலைப்பு எழுதுறவங்க எழுதிக்கோங்க. நாமத்தை கொண்டு பலன் பெற்று பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. என்னவா? நாமத்தை கொண்டு, அவர் நாமத்தை கொண்டுதான். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாடல் ஒண்ணு இருக்குல்ல, அப்பா உங்க நாமத்திலே அற்புதம் உண்டு, அப்பா உங்க நாமத்திலே. தெரியாத இந்த பாட்டு? அவர் நாமமே என் பட்டயம், அவர் நாமமே. தெரியாதா? ஆல்வின் தாமஸ் ஐயாவுடைய பாட்டு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. இந்த பாட்டை தெரியுமா? என்னதான் பாட்டு தெரியும் சொல்லுங்க கொஞ்சம். இதெல்லாம் இப்போ லேட்டஸ்டா வந்த பாட்டுங்க தான். நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் எவ்வளவு சூப்பரா மகிழ்து தெரியுமா? அன்பை பாட பாட இதயமெல்லாம் இதயமெல்லாம். சூப்பரா வர்ணிச்சு பாரு. எனது மனவாளனே. இன்னொரு பாட்டுக்கு, நாமம் வாழ்க ராஜா. தெரியுமா? என் தந்தையே அரசு வருக ராஜா. தெரியுமா இந்த பாட்டுலாம்? தெரியுமா? இந்த பாட்டு தெரியாதா? என்னம்மா போமா. இன்னொரு பாட்டு கூட இருக்குல்ல, ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா தேவனுக்கு. இந்த பாட்டுல எவ்வளவு நாமத்தை குறித்ததான பாட்டு நிறைய இருக்கு. கர்த்தர் நாமம் மகிமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிமையுள்ள தேவனை துதிக்க தான் இந்த கால வேளையில வந்து அவர் நாமத்தை துதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நாம பெருகணும்னா நம்ம இடத்துல பலன் இருக்கணும். ஆமென். அந்த பலன் எப்படி வரும்னா அவர் நாமத்தை கொண்டு தான் நம்மளுக்கு பலன் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு பழமொழி உண்டு, சட்டியில இருந்தாதான், சத்தமா சொல்லுங்களேன், சட்டியில இருந்தாதான் அழுகை வருமா? அகப்பைனா என்னமா சொல்லுங்கம்மா? அந்த காலத்துல கரண்டியா யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பேங்க்ல பேலன்ஸ் இருந்தாதான் காசு அப்படி விட்டுருங்க, காசு எடுக்க செலவு பண்ண முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நிறைய பேர் காசு எடுக்காம ஒன்னு எடுத்து 10 ரூபானாலும் ஜிபே ஆயிடுச்சு இப்போ. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நாம பெருகணும்னா உள்ள இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ உள்ள இருக்கணும்னா பலன் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இங்க நம்ம ஏஞ்சி நிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்குள்ளாக பலப்பட்டாதான் அவர் நாமத்தை கொண்டு பெருக முடியும். ஆமென். நான் சொல்றது புரிஞ்சுச்சிங்களா? நாம ஏஞ்சி ஃபர்ஸ்ட் நிக்கணும். ஃபர்ஸ்ட் சொந்த காலில் நில்ற அம்மா கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ எதை செய்தாலும் நம்மளிடத்துல ஒரு பலன் இருக்கணும். நாம சாதிக்கிறதுக்கு நம்மளிடத்துல டப்பு இருக்கணும். ஆமென். நம்மளிடத்துல ஒரு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு நம்ம கையில காசு இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதே என் தேவன் நீங்க சொல்லுகிறார், நீங்கள் பெருக உங்களை மீட்டுக் கொள்கிறதான என் நாமத்தின் நிமித்தம் நீங்க பலன் அடையணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் ஒரு 3 நாமம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 3 நாமம் சொல்லுங்களேன். பாட்டிலே நிறைய சொல்லிட்டேன். சொல்லுங்க சிஸ்டர். யெகோவா ஷாலோ, யெகோவா ஷம்மா, யெகோவா ரஃபா. அப்புறம் சரி, ஒரு 3 நாமத்தை. எதுதான் அவருடைய நாமம்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒரு 3 நாமம் இப்ப நல்லா சொல்லிடுறேன். சரிங்களா? கேட்டுக்கோங்க. கடைசியா போகும்போது ஒரு நாமம் சொல்லுவேன். ஆமென். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? அது வந்து ரொம்ப கண்டிஷன் உள்ள நாமம். அவர் நாமம் எப்படியா பட்டவரும் சொல்லிட்டு கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. முதல் 3 நாமத்தை எடுத்து வாசிங்க. எதுதான் அவருடைய நாமம்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க.
நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதற்கு கர்த்தருடைய தூதரானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? என் நாமம் என்னவென்று கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். என்னவா? முதல் காரியம், அவருடைய நாமம் அதிசயமானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எஸ்ஐயால இருக்குல்ல 9ஆம் அதிகாரத்துல, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு என்னப்படும். ஆமென். எல்லாமே அவருடைய நாமம். முதல் காரியம், எப்படி பாஸ்டர் நான் இழந்ததை பெருக பண்ணுவார்? இன்னைக்கு வார்த்தைக்கு உண்டான காரியத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் இழந்ததை எப்படி எனக்கு கொடுப்பார்? எனக்கு இல்லாததை எப்படி கொடுப்பார்? இதை என்னால் செய்ய முடியாத எப்படி ஆண்டவர் எனக்கு? அவர் அதிசயமானவரை நீங்க துதித்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். அவர் நாமம் பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சி, சிஸ்டர், நீங்க துதிக்கிறவர் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயம். இரண்டாவது நாமம் என்னன்னா, எரேமியா 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை 16:21 16:21 எரேமியா. ஆதலால் இதோ இப்பொழுது நான் அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன் என் கரத்தையும் என் பலத்தையுமே அவர்களுக்கு தெரிய பண்ணுவேன் என் நாமம் யெகோவா என்று அறிந்து கொள்வார்கள். அந்த யெகோவா சொல்லி தான் நாமத்தை சொல்லுவோம். பாத்திருக்கீங்களா? நான் சொல்றீங்களா? யெகோவா நீசி, யெகோவா ஷாலம். ஆமென். அப்போ இரண்டாவது காரியம், அவருடைய நாமம் யெகோவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, அவருடைய நாமம் அது பலப்படுத்துகிற நாமம். அவர் யெகோவா நாமமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது நாமம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். என்னவா? கர்த்தர் என்பதே அவருடைய நாமம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர். ஏன்னா அடைக்கலம் எப்போ வரும்னா, நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் போதுதான். ஆமென். அப்போ யார் அடைக்கலத்தை கொடுப்பார்னா, அவர் சேனைகளின் கர்த்தர் தான் நம்மளுக்கு அடைக்கலத்தை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் யுத்தத்தில் சிறந்தவர், அவர் வல்லமையுள்ள பிதாவாய், அவர் நாமம் கர்த்தர் என்பதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சி, கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றீங்களே பிரதர் அண்ட் சிஸ்டர், அது நாமத்தை சொல்லி துதிக்கிறீங்க. ஹல்லேலூயா. சொல்லுவாங்களா, ஒரு சில பேர் பார்த்த உடனே ஸ்தோத்திரம் சொல்றதை காட்டிலும் ஒரு சில பேர் கொஞ்சம் வித்தியாசமா சொல்ல, கர்த்தருக்கு. ஆமா, அப்படிதான் ஸ்தோத்திரம் சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களையும் என்ன, அது ஒரு ஷார்ட் ஃபார்ம், அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்றது. நான் சொல்றது புரியுதுங்களா? அதுக்குள்ள என்ன மீனிங் இருக்கு தெரியுமா? உங்களையும் என்னை மீண்டும் என் தேவன் மீட்க செய்திருக்கிறார், பார்க்க செய்திருக்கிறார், அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. ஆமென். இதுதான் அர்த்தம் அதுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேலிருந்து நம்ம ஒருத்தரையும் ஒருவர் பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பழகுவோமா? ஃபர்ஸ்ட் ஸ்தோத்திரமே சொல்றது இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேற கேட்கறாங்க. ஆமென். அப்படிதானே? கொஞ்சம் அதை பழகுங்க. உள்ள வரும்போது ஸ்தோத்திரம் யா சொல்லுங்க. இதில் சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பார்க்குறவரு வெயிட் பண்ணி கூட ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். கனம் பண்ணுவதில் அவன் சிறியவனோ பெரியவனோ முந்தி கொள்ளுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இல்லை, இப்போ கற்று நீங்கள் சொல்லுங்க, உங்களை பார்த்து தான் பிள்ளைங்க செய்வாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ வந்து உட்கார்ந்தோடனே பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்தோத்திரம் சொன்னேன்னு சொல்றாங்க? கரங்களை உயர்த்தி காட்டு. 1 2 3. அப்போ இதை மாத்துங்க கொஞ்சம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் நாமத்தை உயர்த்துறோமா? இந்த ஸ்தோத்திரம்ன்றது அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதான காரியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் விசுவாசிக்கிறேன், இனி ஒரு நாட்களில் நீங்களும் சொல்லுவீங்க என்று. ஆமென். ஹல்லேலூயா. 3 நாமத்தை சொல்லியிருக்கிறோம். முதல் நாமம் அதிசயம், இரண்டாவது நாமம் யெகோவா, மூன்றாவது நாமம் கர்த்தர் என்பது அவர் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நாமம் எங்க இருக்கு? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை. அவர் நாமம் எங்க இருக்கு பாஸ்டர்?
என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் எங்கதான் இருக்குமா? அவருடைய நாமம் ஆலயத்துல தான் இருக்கும். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளை எங்கதான் தொழுது கொள்ளணும்? ஆலயமாகிய சபையில வந்து தொழுது கொள்ளணும். அங்கதான் அவருடைய கண்ணும் இருதயமும் இங்க இருக்கான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் வீட்டுல இருந்து ஜெபம் பண்ண பாஸ்டர், எனக்கு நடக்கல பாஸ்டர் கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய கண் இங்க இருக்கும் போது நீங்க அங்க ஜெபம் பண்ண எப்படி நடக்கும்? கவனிங்க. அப்போ அவருடைய கண்கள், அவருடைய இருதயம், அவருடைய நாமம், அவருடைய ஆலயமாகிய இந்த சபையில இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா பாஸ்டர். ஓகே, அவருடைய நாமம் நம்மளிடத்துல எங்க இருக்கு? எடுத்து வாசி. வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஊழியக்காரன்னா பாஸ்டர் மாத்திரம் குறிக்கல, புரிஞ்சுக்கோங்க. அவருக்காக சேவை செய்கிறவர்கள், அவருக்காக சுவிசேஷத்தை கூறுகிறவர்கள், அவருக்காக ஊழியம் செய்யணும்னு அக்கறை உள்ளவர்கள். நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய நாமத்தை பறைசாற்றுகிற பிள்ளைகள் அனைவரையும் சேர்த்துதான் ஊழியக்காரர்கள் அவர் நாமத்தை ஸ்தோத்தரித்து தரிசிப்பார்கள். எங்க இருக்குதா? அதுக்குதான் நான் அந்த பொட்டு மக்கள் தயவு செய்து வைக்காதுன்னு சொல்றேன். நான் சொல்றது புரியுதுங்களா? அவர் நாமத்து மேலே பொட்டு வைப்பீங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமம் என் நெற்றியில இருக்குன்னு சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். கையை தூக்குனீங்கள, அந்த நாமத்தை பெற்ற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்ற. எடுத்து வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நெற்றியில இருக்கு அப்படின்னு கையை தூக்குனீங்கள, இந்த விதமான குணாதிசயங்கள் இருக்கான்னு பாருங்க. என் நாமத்தை நெற்றியில தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் முதல்ல தாழ்த்தணும். பாஸ்டர் சொன்னோன்னா அப்படிலாம் வந்துடக்கூடாது கோபம். ஆமே, தாழ்மை இருக்கணும். யார் எதை சொன்னாலும் தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடணும். இங்க பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. முதல்ல தாழ்த்தணும், ரெண்டாவது ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கணும், தேவனை அனுதினமும் தேடுகிறவர்களா இருக்கணும். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால்தான் அவர்கள் தேவனுடைய நாமத்தை தரித்த பிள்ளைகளா இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இப்ப கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். என் நாமம், அவருடைய நாமம் என் நெற்றியில இருக்கு பாஸ்டர். ஏங்க ஒருத்தர் கூட கையை தூக்கல? ஏன்னா இப்படி விதமான காரியங்கள் நாம தரிக்கிறது இல்ல. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல பொல்லாத வழியை விட்டு வரணும், அவருடைய முகத்தை தேடணும், ஜெபம் பண்ணணும், நம்மளை தாழ்த்தணும். இந்த 4 குணாதிசயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய நெற்றியில தான் தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட பிள்ளைகள் தான் எப்படி இருப்பாங்கன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம், சாலமோன் எழுதின நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி நீதிமானா இருப்பீங்க. இந்த 4 விதமான காரியங்களை செய்து தேவனுடைய நாமத்தை நெற்றியில தரித்திருக்கிற பிள்ளைகள் தான் நீதிமான்களா இருப்பீங்க. அவர்கள் அதுல ஓடி சுகமா இருப்பாங்க. எந்த நஷ்டமும் இருக்காது, எந்த பிரச்சனையும் வராது, போராட்டங்கள் இருக்காது. எல்லாம் இருந்தாலும் சுகத்தோடு இருப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. சுத்தி தாங்க இருக்கும் உங்க பிரச்சனை, உங்க கிட்ட வராது. ஏன்னா நீங்க நீதிமான். ஆமென். நீ தேவனுடைய பிள்ளைகள், என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள். தனியா இருப்பீங்க, பிரச்சனை உங்களை சுத்தி இருக்கும், ஆனா நீங்க சுகமா இருப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த நாமத்தை நெற்றியில தரித்திருக்கிறவர்கள் எப்படி பலன் அடைவார்கள் என்றால், லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை. பிள்ளை வளர்ந்து எதுல பலன் கொள்ளணுமா? நாமத்தை அறிந்தா மாத்திரம் இல்ல, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டா மாத்திரம் இல்ல, தேவனுடைய ஆவியின் பலன் கொள்ளணும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியில பலன் கொண்டாதான். தொடர்ந்து வாசிங்க. ஞானம் கரெக்டா இருக்கா? வாசிங்க பார்க்கலாம். புரிஞ்சிச்சா? ஆவியில தேவனிடத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா
ஆண்டவருடைய ஞானத்தினாலே நம்ம வளருவோம். ஆமென். ஹல்லேலூயா. எது செய்தாலும் நிதானத்தோடு ஞானத்தோடு செய்வோம். ஆமென். தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்க மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவையில்லாத இடத்துல போய் நம்மளுடைய கால் சிக்கி கொள்ளாது. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் ஆவியில பலம் கொண்ட பிள்ளைகளாகவும் தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாகவும் இருக்கும்போது தான் தேவன் அவர் நாமத்தை தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ எப்படி தான் பாஸ்டர் ஆவியில பலன் கொண்டு நீதிமான்களாக இருந்து சுகமாய் ஓட முடியும்? 3 காரியங்களை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை. அப்போஸ்தலர் 3:16. முதல் காரியம் எப்படி இருந்தா ஆவியிலே பலன் கொண்டு அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே என்னவா எதனால நம்மளுக்கு பலன் வரும்? அவர் நாமத்தின் நிமித்தம் பலன் வரும். எப்படின்னா விசுவாசத்தை கொண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நாமத்தை நிமித்தம் பலத்தை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை பெருக பண்ணுகிற தேவன். முதல் காரியம் விசுவாசம் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசித்த சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளில் என்ன இருக்கணும்? இரண்டாவது காரியம் செவ்வையா இருக்கணும். செம்மையா இருந்துடக்கூடாது. நான் சொல்றது புரியும். ரெண்டுக்கும் வித்தியாசம் லைட்டா தான் மாறும். செவ்வையா இருக்கணும் அப்படின்றதுக்கும் செம்மையா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நீ என்ன சொன்னாலும் நான் இப்படி தாண்டா இருப்பேன், அது செம்மையா நீ இருக்கிற பலத்துல ஓடுறன்னு அர்த்தம். செவ்வையாடுன்றது எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஆண்டவருக்குள்ளாக நெருக்கங்கள் மத்தியில, பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில நீதிமான்களாய் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடிக்கு இருதயத்தில் செவ்வையான காரியங்களை வைத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. 2 பேரும் தாங்க போனாங்க ஜெபம் பண்ணும்படியாக. கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு பாவியான என் மேல் யார் இதை சொன்னா? அப்ப புரிஞ்சுக்கோங்க, இங்க இருந்து ஜெபம் பண்ணும் போதே அவனுடைய செம்மையை காட்டுறான். நான் இப்படிலாம் பண்ணிருக்கேன் கரெக்டா இருக்கிற மாதிரி அவன் காட்டிக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க அவன் கரெக்டா பெர்ஃபெக்டா இருந்தாலும் அவனை தன்னை தாழ்த்துக்கிறான். ஆமென். அவன் தான் தேவனுடைய ஜனம் என்னப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய நாமத்தை தரித்தவர்கள் முதல் காரியம் தாழ்த்தணும். ஆமென். ஹல்லேலூயா. 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 அப்போ முதல் காரியம் விசுவாசத்தோட நாமத்தை தரித்து கொள்ளுகிற பிள்ளைகளை தேவன் மீட்டு கொண்டு பலன் கொடுத்து என் தேவன் உங்களை பெருக பண்ணுவார். இரண்டாவது செவ்வையாய் இருக்கிற பிள்ளைகளை என் தேவன் நாமத்தை தரித்து கொண்டு மீட்டு கொண்டு உங்களை பெருக பண்ண வல்லவராக இருக்கலாம். மூன்றாவது காரியம் நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து இல்லாதவர்களுக்கு அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். எது பலனா? இங்க வந்தா எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்களேன். அதுவே மகிழ்ச்சி இல்லாம சொல்லக்கூடாது. இங்க வந்தா எப்படி இருக்கணும்? இஞ்சி துண்ண குரங்கு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நான் திரும்ப திரும்ப என்னுடைய விசுவாச பிள்ளைகள் என் குடும்பமா இருக்கிறதுனால நான் சொல்றேன், அநேக பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதுவும் கிறிஸ்தவர்களா இருக்கிறவர்களுக்கு இருக்கும், கண்டிப்பா இருக்கும், பலவீனம் இருக்கும். அதன் மத்தியிலும் தேவனுக்குள்ளாக மனமகிழ்ச்சியோடு அவரை தொழுது கொள்ள வருகிற பிள்ளைகளா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 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 அப்ப புரிஞ்சுக்கோங்க, தேவனுக்குள்ளாக மகிழ்ச்சியாய் இருப்பதுதான் நம்மளுடைய பலனேவா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எது பலன் பாஸ்டர் பிரதர் உங்களுக்கு? ராபர்ட் பிரதர், எது உங்களுடைய பலன்? எனக்கு கூட ஒர்க் பண்ற பசங்க தான் பலன். இல்ல, அவன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிடுவான். கரெக்டா பிரதர்? நீங்க இப்போ ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறீங்க, பக்கத்து கடைக்காரன் ஒரு 25,000 ரூபாய் கொடுக்குறோம் சொன்னா போவானா? போக மாட்டான். போவான். அப்போ எந்த சூழ்நிலை சொல்லுவாங்கல்ல, பாட்டு இருக்குல்ல, எந்த சூழ்நிலையும் என்னை பிரிக்காது. அந்த அன்பின் நிமித்தமாய் தான் நான் திரும்ப சொல்றேன், அவருக்குள்ள மகிழ்ச்சியாய் இருக்கிறவர்களுக்கு தான் தேவனுடைய பலனாய் இருக்கு. ஆமென். எது இழந்தாலும், எது போனாலும், எது வந்தாலும், ஆமென்,
கிறிஸ்துவ பிள்ளைகளை ரொம்ப தேவனுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க இழப்பின் மத்தியிலும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஏதாச்சும் ஆசீர்வாதம் வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இதுல ஆண்டவருக்குள்ள பலன் இல்லாததான் இழந்த உடனே பையன் ஆயிடும். ஆமேன். இல்ல ஏதாச்சும் ஒன்று ஆசீர்வாதம் வந்தோடனே ஊரே தெரியும். ஆமேன். அந்த மாதிரி பண்ணும். நான் சொல்ல புரிஞ்சிச்சா? இதுதான் ஆசீர்வாதம் வந்தாலும் கர்த்தருக்கு நன்றி, அவர் கொடுத்தது, தன்னை மேன்மை பாராட்டாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது நம்மளுடைய பலனா இருக்கு. ஆமென். 3 விதமான காரியங்கள் சொல்லியிருக்கு. முதல் விசுவாசம் இருக்கணும், செவ்வை இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அப்பொழுதுதான் என்ன செய்வார் என்றால், என்னாகும் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த 3 காரியங்கள் பிரகாரமா தேவனுடைய நாமத்தை நீங்கள் நெற்றியில தரித்து கொண்டிருந்தால் உங்களை மீட்டுக்கொண்டு பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவன் எப்படியாப்பட்ட பலனை கொடுக்கிறார் என்றால், என்னாகும் 24:8 வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுகிறார், எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின பின்பு அவர்களுக்கு காண்டாமிருகத்தின் ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. சிங்கம் எப்படி இருக்கும் தெரியும், யானை எப்படி இருக்கும் தெரியும், காண்டாமிருகத்தின் பலன் யாருக்கா தெரியுமா? அவங்க என்ன பண்ணாங்க வாசிங்க தொடர்ந்து. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய சாதிகளை பட்சித்து, என்னவா பட்சித்து, அவர்கள் எலும்புகளை நொறுக்கி நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். முடிச்சிட்டாங்க. இப்படியாப்பட்ட பலனை கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம சத்துருக்களை விழுங்கடிக்கும்படியாக, நம்ம சத்துருக்களை மேல் மிதிக்கும்படியாக. திரும்பவும் சொல்றேன், கஷ்டத்தின் மத்தியில தான் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் போறாரு. தம் பேச்சை கேட்கலதான் யாரு? ஆதாமும் ஏவாளும். ஆனாலும் அங்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. சர்ப்பங்களை நீ மிதிப்பாய். அதை மேற்கொள்ள நம்மளுக்கு தேவனுடைய நாமம் ரொம்ப முக்கியம், தேவனுடைய பலன் ரொம்ப முக்கியம். இப்ப இருக்கிறதான சூழ்நிலை நம்ம வீட்டுல மாறணும்னா ஆண்டவருடைய பலன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப பலன் இல்லாத பிரகாரமாய் சோர்ந்து போய் பிரச்சனைகளோட போராட்டங்களோட இப்படிலாம் இருக்க பாஸ்டர், நஷ்டத்தோட இருக்கிறேன் பாஸ்டர், என்ன பண்றதுனே தெரியல பாஸ்டர். இதன் மத்தியில தான் பலன் கொடுக்கிறவர் என் தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளும் மாறும், இந்த நேரமும் மாறும், இந்த பிசினஸ் நஷ்டமும் மாறும். இந்த விசுவாசம் இருக்கணும். ரெண்டாவது, நான் ஆண்டவருக்குள்ளாக செவ்வையா இருக்கிறேன், ஆண்டவருக்கென்று விதைக்கிற ஊழியத்துக்கென்று விதைக்கிற ஊழியக்காரரோடு உறுதுணையாக நிற்கிறேன். நான் டெய்லியும் ஜெபம் பண்றேன், வாசிக்கிறேன், தேவனை அனுதினமும் தேடுகிறேன். என்னை நான் மேன்மை பாராட்டினதில்லை, நான் என்னை தாழ்த்தி கொண்டே இருக்கிறேன் ஆண்டவருக்கு முன்பதாக. எந்த ஒரு பிள்ளை இந்த செவ்வையான இருதயத்தை வைத்திருக்கிறதோ. மூன்றாவது காரியம், எப்பவுமே அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் காண்டாமிருகத்தின் பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலன் என்னெல்லாம் பண்ணணும்னு எடுத்து 3 காரியங்களை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபக்குக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த பலன் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கடந்து போகிறேன். 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி, மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கவனிங்க, மான் என்னைக்கா சோர்ந்து போய் படுத்து பார்த்துருக்கிறீங்களா? ஓடினே இருக்குங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும் தன்னால் முயன்ற வரைக்கும் ஓடும். ஆமென். அந்த கால்களை போல தேவன் நம்மளை மாற்றி நிச்சயமாய் விசுவாசிக்கிற பிள்ளைகள், செவ்வையாய் இருக்கிற பிள்ளைகள், மகிழ்ச்சியாய் இருக்கிற பிள்ளைகளை தேவன் உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், சங்கீதம் 138ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். எந்த ஒரு பிள்ளை தேவனை நோக்கி கூப்பிடுகிறதோ அந்த பிள்ளைக்கு மறு உத்தரவு கொடுத்து என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். தைரியம் வந்துரும் தானா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எது போனாலும் பாஸ்டர், எது நடந்தாலும் பாஸ்டர், எது நஷ்டமா இருந்தாலும் பாஸ்டர், இத்தனை காரியங்கள் போயிடுச்சு பாஸ்டர் என்னை விட்டு, தைரியம் உள்ள இருக்கும். ஆண்டவர் என்னை மீண்டும் மீட்பார். ஆமென். ஹல்லேலூயா. கூப்பிட்டா ஆண்டவர் பதில் கொடுப்பார். அந்த தைரியம், நான் கூப்பிட்டா ஆண்டவர் என் கூட இருப்பார், நான் ஜெபிச்ச ஆண்டவர் இதை செய்வார், அந்த தைரியம் உங்களுக்கு வரணும். அல்லேலூயா. அது என் தேவன் காண்டாமிருகத்தின் பலனை பெற்றவர்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது காரியம் எடுத்து வாசி. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. 40:31. ஏசாயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து, ரொம்ப முக்கியம், காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகள் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருக்கணும்,
கழுகுகளை போல மாறுவோம் காத்திருக்கும் போது. இது நடக்கலையே, நினைச்ச நேரத்தில் நடக்கலையே. நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் அப்படிதான். இந்த நேரத்துக்குள்ளே நடக்கணுமே, ஜெபம் பண்ணமே, இத்தனை வருஷம் காத்திருந்தோமே, இத்தனை மாசம் காத்துட்டு இருந்தோமே, இவ்வளோ நாள் நாம் வெயிட் பண்ணிட்டோமே, நஷ்டமாவே இருக்கு, என்ன பண்றது? காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? சங்கீதம் 29:11 எடுத்து வாசிங்க. இப்படியாப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் காண்டாமிருகத்தின் பலத்தை கொடுக்கிற தேவன். சங்கீதம் 29:11 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அப்படியாப்பட்ட பிள்ளைகளே தேவன் தன் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பலன் கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 3 காரியங்களையும் பெற்ற ஒரு 3 பிள்ளையை நான் சொல்லிட்டு கடந்து போறேன். நான் வசனம்லாம் சொல்ல வரல, நான் டைரக்டா ஒரு சில பேரை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். யார் தேவனுக்கு போல மான்கால்களை கொண்டு உயரமான ஸ்தலத்தில் வந்தார்கள் என்றால் தாவீது. அவன் என்ன பண்றான்? ஆடு மேய்க்கிறவனா தான் இருந்தான். அவனுடைய வேலையை அப்படியே போய் மேய்ச்சி ஒரு மந்தையா வீட்டுக்கு கொண்டு வரணும். ஆமென். அப்படி ஓடிட்டு இருந்தவனை தான் எங்க எடுத்துட்டு வந்து நிறுத்துறாரு ஆண்டவர்? சொல்லுங்க, எங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு? தாவீது ராஜாவாய் மாறுறான், ஆட்டுக்கு பின்னாடி ஓடினவன. அல்லேலூயா. 2வது, கூப்பிட்ட உடனே தைரியத்தை கொடுக்கிறார். யார்? தன் பலனை இழந்து கடைசி நேரத்திலையும் தன் தவறை ஒற்றுக்கொண்டு தேவனிடத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய பிள்ளை இவ்வளவு பேருக்கு முன்பதாக அசிங்கப்படுறனே, எனக்கு கடைசி நேரத்தில் ஒரு பலத்தை கொடுங்க. யார் இவரு? சிம்சோன். கண்கள் பிடுங்கினவர்களாய். உயிரோடு இந்த சாவச்சதை விட அவன் சாகும்போது சாக வச்சா அநேக பேராம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கூப்பிட்டு தைரியத்தை கொடுக்கிறவர். 3வது காரியம், காத்திருந்தார் கழுகுகளை போல உயரத்தில் வைக்கிறவர்கள் யார் என்றால் மோசேயை குறித்து நான் சொல்லுவேன். உபாகமம் 34:7 வாசிங்கன்னா, மோசே வயது சென்று முதிர் வயது ஆகி மரிக்கிற வரைக்கும் அவன் கண்ணு மங்கலியா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிங்களா, அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். 34:7 உபாகமம். மோசே மரிக்கிற பொழுது 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. என்னவா? ஏன்னா அவன் காத்திருந்தாங்க, எல்லா விஷயத்திலயும் காத்திருந்தான். நீங்களும் நானும் யோசிச்சு பாருலாம். அவர் தான் சொல்லி கூப்பிடுறாரு, ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாரு, என்ன சொல்லிடுறாரு? நீ போக மாட்டடா, இங்க இருந்து வேணா பாப்ப. காத்திருந்தாங்க, கோவப்படலங்க. அங்க ஜனங்களை பார்த்து கோவப்பட்டோம், ஆண்டவர் இடத்துல கோவப்படல. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் இது போதும். ஆமென். அப்படி காத்திருந்தனால தான் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவரே அடக்கம் பண்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வரையும் மோசேயை குறித்து பேசிட்டு இருக்கிறோம். ஆமென். 6 லட்சம் பேர் வீட்டில் இருக்கிற 2 குழந்தைய நம்மளால நடத்த முடியல. கரெக்டா இல்லையா சிஸ்டர்? 2 பேரையும் நம்மளால நடத்த முடியல. 6 லட்சம் பேர் என்னென்னலாம் பேசியிருப்பாங்க, என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க. ஆமென். எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு தேவன் சொன்ன வார்த்தைக்கு காத்திருந்தபடினாலே அவனை தேவனே எடுத்து அடக்கம் பண்ணினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி நீங்க காத்திருந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது அவருக்கு காண்டான் மிருகத்தின் பலத்தை கொடுக்கிற தேவன் விசுவாசித்து செவியான இதயத்தை வைத்து மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது அவருக்கு என்ன பண்றாருன்னா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் இருந்தபடினாலே, என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக பூட்டின வாசலை இப்ப திறக்க போறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த திறந்த வாசலுக்குள்ளாக எப்படி போவீங்க? முடிக்கிறேன், எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. எல்லாருக்கும் தெரிந்த வாசனம். பிலிப்பியர் 4:13. என்ன பலப்படுத்துகிற எல்லாவற்றையும். அப்ப புரிஞ்சுக்கோங்க, இந்த விசுவாச நம்பிக்கை திறந்த வாசல் முன்னாடி தாங்க இருக்கு, ஆசீர்வாதம் உங்க முன்னாடி தான் இருக்கு. ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அதனால தான் நான் இனி வரும் நாட்கள்ல நடக்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஸ்டார்டிங்ல ஒரு நாமத்தை விட்டுட்டேன்னு சொன்னல, இந்த நாமெல்லாம் ஆசீர்வாதத்தை பற்றி மட்டும் பேசிட்டாரு போதாதுல்ல, முக்கியமானதையும் பேசணும்ல. எப்படி இருக்கக்கூடாதுன்னா எடுத்து வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்னொரு நாமமும் இருக்கு அவருக்கு. யாத்திராகமம் 34:14 முடிச்சிட்டேன். கர்த்தருடைய நாமம் எரிச்சலுள்ளவர் என்பது என்னவா? என்ன நாமமா? எரிச்சல் உள்ளவர் அவரு. அல்லேலூயா. ஹலோ, எப்படியாப்பட்ட தேவன் அவரு? அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவர் எரிச்சல் உள்ளவர் தேவனே, ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். புரிஞ்சுச்சா? எப்போ அவர் எரிச்சல் உள்ள தேவனா மாறுவாராம்? அந்நிய தேவர்கள் தேவனை தவிர்த்து, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அது அந்நிய தேவன் தான் சொல்றது. புரிஞ்சுச்சா? முதல்ல ஆண்டவர் தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? கடைசியா சொன்ன நாமம் என்ன நாமம்? அவர் எரிச்சல் உள்ள நாமம். ஆமேன். அந்த எரிச்சலை வாங்கிக்காதீங்க தயவு செய்து. நான் சொல்றது புரிஞ்சுதா? ஏய், அந்த வாயில நின்றுடாதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா வீட்டுல எல்லாம். அதேதான். அவர் ஆசீர்வதிக்கிறவர், கிருபை அளிக்கிறவர், அவர் சேனைகளின் கர்த்தர், நமக்காக யுத்தம். இதோட நித்திப்போம். ஆமேன். அந்த எரிச்சலை மாத்திரம் வாங்கிக்காதீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்னா, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய், செவ்வியாய் நடக்கிற பிள்ளைகளாய், அவருக்குள்ள மகிழ்ச்சியோடு இருக்கிற பிள்ளைகளாய் இருக்கும்போது காண்டா மிருகத்தின் ஒத்த பலத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை தேவன் மீட்டு கொண்டு உங்களை பெருக பண்ண வல்லவராக. கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து இம்மட்டும் தேவன் நம்மளை நடத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இதனால வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதனால் காலை வேளையில உங்களுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீர் வந்த யாவரையும் சிறியோர் முதல் பெரியோரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இந்த வருகிற வாரம் முழுவதும் உங்களுடைய கரம் பிள்ளைகளை நடத்தும்படியாக, தாங்கும்படியாக, சுமந்து நடத்தும்படியாக, தப்புவிக்கும்படியாக, எல்லாவித சூழ்நிலையிலும் உங்களுடைய நாமத்தை கொண்டு பலம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற்று. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றும் செய்ய பலன் உண்டு என்று விசுவாசத்தோட நம்பிக்கையோடு கடந்து செல்ல நிற்கிறவைத்தான். அந்த யாவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கும். வழிதடப்பட்ட மக்கள் மேல பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வருகிறார். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே சென்று சொல்லுவோமா? என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்ம கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? செய்ய வல்லவராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கலந்து செல்லுங்க.